Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல விஷ்கேரோட AHA BHA ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் ப்ரீவியஸா நம்ம பேர் அனாட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ரிவ்யூ வந்து பார்த்திருந்தோம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட விஷ்கேரோட AHA BHA ஷாம்பு நல்லா இருக்கு, ஸோ ப்ளீஸ் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் உண்மைதான், ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா AHA BHA எக்ஸ்ஃபோலியேஷனோட வருது. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ டேண்ட்ரஃப் அப்படிங்கும்போது நிறையா ரீசனால் வந்து வரும். ஸோ அது வந்து எக்ஸ்ஃபோலியேஷனால் போகுங்கிறது வந்து இப்போ AHA BHA யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இனோவேட்டிவாக கொண்டு வந்தது வந்து இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து பார்க்குறேன். ஈவன் இதில் சாலிசிலிக் ஆசிட் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கேல்போட இச்சினஸை கம்மி பண்ணுது, டேண்ட்ரஃப் ரீஅக்கரன்ஸை வந்து கம்மி பண்ணுது, அதே மாதிரி அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. அண்ட் ஹேரையுமே வந்து ஹைட்ரேட்டிங்காக வந்து வச்சுக்குது. அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எந்த ஒரு உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து ஸ்கேல்ப்பை கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிறது மூலமாக ஹேருமே ரொம்பவே ட்ரையாக அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ப்ராடக்ட்டில் எப்படின்னா ஹேரையுமே வந்து சூப்பராக வந்து அது மெயின்டைன் பண்ணிடுது. அதுதான் வந்து ப்ளஸ்ஸு. மேபி டேண்ட்ரஃப் எதனால் வரலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குது ரொம்ப நாளும் வரலாம், இல்லை ட்ரை ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால கூட வரலாம். ஸோ எந்த வகையாக வேணாலுமே உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக சரி பண்ணிட முடியும்னா கண்டிப்பாக வந்து முடியும். ஈவன் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அண்ட் எக்ஸசிவ் ஹீட் நம்ம ஸ்கேல்ப்புக்கு கொடுக்குறோன்னாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அண்ட் ஈவன் சொரியாசிஸ் அது மாதிரி இதுலேயுமே கூட உங்களுக்கு வந்து வரும். பார்லரில் நம்ம போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்டைலிங் திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க எந்தளவுக்கு கிளென்ஸ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அதையுமே நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட், அது வந்து பார்த்திங்கன்னா BHA, AHA, LHA, அது வந்து அந்த நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, அது போக செராமைட்ஸ் இருக்குது, ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஹைலரானிக் ஆசிட் எதுக்காகன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது ஹேர் ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் அது. அண்ட் அதுக்கப்புறம் டேண்ட்ரஃபை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரெக்டோமினோலமைன் அண்ட் கிளிம்போசோல் சொல்யூஷன் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ரீஅக்கரன்ஸ் ஆகாமல் தடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து ஹேரில் வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஹேர் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டுமே ஆகுது. ஜஸ்ட் உங்களுக்கு வெறுமனே வந்து அந்த டேண்ட்ரஃபை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் ஆக்காமல் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேண்ட்ரஃபுமே வந்து நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணுது. அவங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ரீஅக்கரன்ஸ் வந்து அது 7 டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வரைக்கும் உங்களுக்கு அது எந்த டேண்ட்ரஃபும் பார்க்க முடியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 1 2 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.